Praise the Lord. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக மீட்கும் பொருளாக ஜீவன் தந்தீரையா மீட்கும் பொருளாக ஐயா சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்றீரையா சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்றீரையா ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்லலாம். இந்த நாளில் நாம் பார்க்க போகிற ஒரு செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய முகத்தை தேடுவோம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு தேவ செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த நாளில் யாரை தேடி வந்திருக்கிறோம்? தேவனுடைய முகத்தை தேடி வந்திருக்கிறோம். சாலமன் ராஜா அவருடைய ஞானம், ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானத்தை கேட்கறதுக்கு, அவருடைய அந்த முக தரிசனத்தை பார்க்கறதுக்கு என்ன செஞ்சாங்களாம்? நிறைய பேர் கூடி வந்தாங்களாம். அனுதினமும் சாலமோனுடைய அந்த ராஜாவுடைய அந்த முக தரிசனத்தை பார்க்கவும், அவர் சொல்ற வார்த்தைகளை கேட்கவும், அவருடைய ஞானத்தை சோதிக்கிறதற்காக பார்த்தீங்கன்னா வெள்ளியோடையும் பொன்னையோடையும் காணிக்கைகளோடையும் போய் சாலமோன் ராஜாவை போய் பார்க்க போனாங்களாம். அப்போ முகத்தை, ஒரு ராஜாவுடைய முகத்தை, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வித்தியாசமான வரங்களை உடைய அந்த ஞானத்தை உடைய சாலமோன் ராஜாவை போய் பார்க்கறதுக்கு நிறைய பேர் அந்த நாட்களில் போனாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என் முகத்தை தேடு. நம்ம உபவாசிக்கிற நாளில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளுமே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? தேவனுடைய முகத்தை தேட வேண்டும். ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப ஈஸியான ஒரு வாழ்க்கை கிடையாது. இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தீங்கு நாள் உண்டு. வரப்போகிற புதிய வருஷத்தை குறித்து நமக்கு என்ன தெரியும்? நம்ம பெரிய தீர்க்கதரிசியும் கிடையாது. தீர்க்க தரிசனங்கள் கூட குறைவுப்பட்டது. தீர்க்க தரிசனம் சில நேரம் யோனாவுடைய சாப்டரில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னும் 40 நாளிலே நினிவே என்ன செய்கிறோம்? அழிந்து போயிடும் அப்படின்னு சொல்லும்போது அது அழிந்து போகலை. ஆனால் அழியாதபடிக்கு அவங்க என்ன செய்தாங்க? எச்சரிப்பை பெற்ற உடனே நினிவே ஜனங்கள் மனம் திரும்பினாங்க. இன்னைக்கு ஒருவேளை நிறைய பேர் தீர்க்க தரிசனங்கள் சொல்லலாம், ஆனால் அந்த வருகிற வருஷத்தை குறித்து சொல்லலாம், ஆனால் அவைகளெல்லாம் அப்படியே நிறைவேறணும்னு கிடையாது. திறப்புல நிற்க சுவரை அடைக்க ஒரு மனிதனை நான் தேடினேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு? எதிர்பார்க்கிறார். யார் என் காரியமாய் போவார்? யார் எனக்காக பேசுவாங்க? இன்னைக்கு நம்ம எல்லாம் பாருங்க, சகோதரிகள் எப்பவுமே நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய குடும்பத்தை பற்றி தான் ரொம்ப கவலைப்படுவோம். நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள் இதை பற்றி தான் நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். நம்முடைய பிள்ளைகளை குறித்து இதை மாதிரி தான் படுவோமே தவிர, இனி வருகிற காலங்கள் ரொம்ப குறுகினதாக இருக்கிறதுனால
ஒன்று கர்த்தருடைய வருகை, இல்லைன்னா நம்முடைய மரணம். ஏதோ ஒன்று. இந்த காலங்களில் என்ன செய்கிறோம்? நெருங்கி கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? புல்லின் பூவை போன்றது. காலையில் பூத்து என்ன செய்யுது? சாயந்தரம் வரைக்கும் நல்லா இருக்குதா? சில பூக்கள் எல்லாம் சாயந்தரமே காஞ்சு போயிடும். இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. அப்ப இதுல நாம் தேவனுடைய பாரத்தை சுமந்தவர்களாக இருக்கணும். ஏன்னா நம்மளை போல கவலைப்படுறதுக்கும், நம்மளை போல மன்றாடுவதற்கும், நம்மளை போல தேவனுடைய சமூகத்துல ஒரு வைராக்கியத்தோட உட்கார்றதுக்கு வேற யாருக்கும் முடியாது. இன்னைக்கு அந்த காலங்கள்லாம் நிறைய பேர் வீடுகளில் இருந்தாங்க பெண்கள். இந்த நாட்களில் என்ன செய்கிறாங்க? பெண்கள் எத்தனை வயசானாலும் என்ன செய்கிறாங்க? வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, பிஸ்னஸ்களை பண்ணுகிறாங்க. தங்களால் முடிந்தது அந்த குடும்பத்தினுடைய நிலைமையை சமாளிக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க? இப்படி பல காரியங்களை அவங்க செய்கிறாங்க. அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, என்னுடைய முகத்தை தேடு, என் முகத்தை தேடு, என் முகத்தை தேடின அப்புறம் நீ என்ன வேணா வேலை செய், என்னுடைய பாரத்தை நீ சும, உன் பாரத்தை என்கிட்ட இறக்கி வச்சிரு அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? அப்படியே வந்த பிறகுதான் நமக்கு நேரம் கிடைச்சா கூட முதலாவது நம்முடைய பாரங்களை எல்லாம் என்ன செஞ்சிடணும்? ஆண்டவருடைய சமூகத்துல வச்சிடணும். அன்னாள் தன்னுடைய பாரங்கள், தன் நிந்தனை, தன் அவமானம் எல்லாத்தையும் கர்த்தருடைய பாதத்துல வச்சிட்டாள். வச்ச பிறகுதான் அவளுக்கு என்ன வந்தது? ஒரு சமாதானம் வந்தது. வச்ச பிறகுதான் ஏலியால் விசாரிக்கப்படுகிறார். அப்போ தேவன் நம்ம எந்த இடத்துல ஜெபம் பண்ணாலும் அந்த இடத்துல நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். அப்போ பெண்களா இருக்கிறவங்க, சகோதரிகளா இருக்கிறவங்க ஜெபிச்சா அவங்களுடைய ஜெபங்களுக்கு தேவன் என்ன செய்றாரு? ஏன்னா நொறுங்குண்ட இருதயத்தோடு, நறுங்குண்ட ஆவியோடு இன்னைக்கு அநேகர் வாழ்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம் எடுக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இங்க சங்கீதம் 27:8 முதல் 14 வசனங்கள்ல நாம வாசிக்கும் போது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. அப்போ இருதயத்திலிருந்து வருகிற ஆண்டவருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு எண்ணம், ஒரு சிந்தை, இதுல நம்ம கவனமா இருந்தா, நம்ம படிச்சிருக்கோமோ படிக்காம இருக்கிறோமோ, வேதத்தை வாசிக்க தெரியுதோ தெரியாம இருக்குதோ, ஆனா நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவருடைய குரலை நல்ல ஒரு கவனமாக கேட்டு அந்த பாதையில நடக்க முடியும். இங்க தாவீது சொல்றாரு, என் முகத்தை தேடுங்கள்னு சொன்னீரே, என் இருதயத்துல ஒரு எண்ணம் என்ன செய்யணும்? நான் கர்த்தருடைய முகத்தை தேட வேண்டும் என்கிற எண்ணம். உமது முகத்தை எனக்கு மறையாதையும். அப்ப ஆண்டவர் சில நேரத்துல முகத்தை மறைப்பாரா அப்படின்னா கட்டாயம் மறைப்பார். ஏசாயா 54 பார்த்தோம், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன், நித்திய கிருபையுடன் இறங்குவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் நான் உன்னை என்னிடமாய் சேர்த்து கொண்டேன். ஆண்டவர் சில நேரத்துல நம்மளை ஒரு பாதையில் அனுமதிச்சாருன்னா, அந்த பாதையில போகும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? அவ்வளவுதான், நம்மளை ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, இனிமே இந்த ஒரு வியாதி வந்துருச்சுன்னா நான் சாகுற வரைக்கும் இதுதான், இந்த வியாதியை சுமந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பார்த்தீங்களா? இன்னைக்கு இந்த ஒரு வியாதிக்கு சில பேர்கள்லாம் உண்டு. அந்த வியாதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, தொடங்கிட்டீங்க மாத்திரை மருந்து போடுறதுக்கு, நீங்கள் கடைசி வரைக்கும் போட்டுட்டு தான் இருக்கணும் தான் டாக்டர் சொல்லுவாங்க. ஆனால் நம் விசுவாசம் என்ன செய்ய முடியும்? நம்மை ரட்சிக்க முடியும், நம்மை காப்பாற்ற முடியும், அதுலேருந்து நம்மை வெளியே கொண்டு வர முடியும். பாருங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய ஆலயத்தில் இருந்து கீத வாத்தியங்களை எடுத்து நான் புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே, என் ஆயுசு காலங்களை இவ்வளவுதானா முடிச்சுட்டேனான்னு கேட்கும்போது, எசேக்கியா ராஜா எத்தனை வருஷங்களை கூட பெற்றாரு? 15 வருடங்களை தேவன் கூட்டி கொடுத்தார். அப்ப மாற்ற முடியாத ஒரு காரியமே கிடையாது. ஆனா பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துக்கே பார்க்கிறோம், நம்முடைய பிள்ளைகள், நம்ம சந்ததி எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறோம். ஆனா ஜெபிக்கிறது நல்லதுதான். இந்த ஜெபங்கள் முதலாவது அவர்கள் வாழ்க்கையில செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அவர்கள் தேவனை கிட்டி சேரணும், தேவனிடத்துல வரணும். கர்த்தர்கிட்ட வந்தா தானே இந்த உலக பிராயமான காரியங்கள், ஒருவேளை தாய் தகப்பனோ பாட்டி தாத்தாவோ இல்லை யாரோ ஒருத்தர் வாங்கி கொடுத்துடலாம் ஜெபிச்சு. ஆனா அவங்க அதுல ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறாங்களா இல்லையா? அந்த ஆசீர்வாதத்துல நிலைத்து இருக்கிறாங்களா? இல்லைன்னா அந்த ஆசீர்வாதங்கள் கர்த்தர்கிட்ட அவங்கள கிட்ட போய் சேர்க்குமா இல்ல தூரப்படுத்திடுமா? இதெல்லாம் நம்ம அறிந்து பார்க்கணும். எல்லா ஆசீர்வாதங்களையும் மேலானது என்னது? நித்திய ஜீவனை குறித்து
ஒரு அறிவு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற ஒரு அறிவு, பரிசுத்தரை குறித்த ஒரு அறிவு எல்லாருக்கும் தேவை. நம்முடைய குடும்பங்கள் நம்ம சந்ததியாய் தேவையா இருக்குது. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறையாக ஆண்டவரின் சந்ததி என்னப்படும். அப்ப ஆண்டவரின் சந்ததின்ற ஒரு இது காரியம் நம்முடைய ஜெனரேஷன்ல வரணும்னா, இது பாருங்க எப்படி அதுக்கு நம்ம எவ்வளவோ ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு. ஆண்டவரை நான் தேட வேண்டி இருக்குது. ஆசரிப்பு கூடாரத்தை வெளியே தூக்கிட்டு போய் பாளையத்துக்கு புறம்பே போட்டு அங்க ஆசரித்தது போல, அங்கு ஜெபித்தது போல, தேவனோடு இணைந்து நடந்தது போல சகோதரிகள் நம்ம நடக்கணும். ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? தேவனோடு தனிமையான நேரங்களை உடையவர்களாக நம்ம இருக்கணும். வேலை வேலை வேலைன்னு சொன்னா மூச்சு போற வரைக்கும் வேலை செஞ்சு மூச்சு போனவொடனே நரகத்துக்கு போறோமா மோட்சத்துக்கு போறோமா யாருக்கு தெரியும்? தேவனிடத்துல சேரும் போதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தத்தை அடைகிறோம். கர்த்தரையே தேட முடியாத ஒரு வேலையோ இல்ல ஒரு பிசினஸோ இல்ல ஒரு குடும்பத்துல இருக்கிற வேலைகளோ இருந்தா அதனால என்ன பலன் இருக்குது? தேவனுக்காக நாம் என்ன செய்வோமோ அதுதான் நிலைத்திருக்கும். அதே சமயம் வீட்டில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்துதான் ஆகணும். ஒரு காலத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான மகனும் மகளும் கொஞ்சம் பிரிவினை ஒரு சில காரியங்களால் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. அந்த நாட்களில் அந்த மகள் என்ன செய்வாங்களாம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்து ரூம் அடைச்சிட்டு அவங்க பாட்டில் ப்ரேயர் பண்ண போயிடுவாங்களாம். அவளை மனைவி, அவங்களுடைய கணவன், அவங்க பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, கூட்டு குடும்பத்தில் இருந்தாங்க. இவங்க வந்த உடனே என்ன செய்ய, கதை அடைச்சிட்டு உள்ளே போய் ஜெபம் பண்ணுறேன்னு போயிடுவாங்களாம். அப்போ அது அவங்களுக்கு என்னன்னா தன்னுடைய குடும்பம்னு எடுத்துக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. அவங்களுடைய மாமியார் மூலம் சில பிரச்சனைகள் வந்த உடனே அந்த அட்டாச்மெண்ட்டே அவங்களுடைய உள்ளத்தில் வரல. ஏன் குடும்பம் அப்படின்னு அவங்க எடுத்துக்கொள்ளாதபடி இப்படி தனிமையாக என்ன செய்தாங்களா, அவக்குள்ள கதவை பூட்டிட்டு அப்பாட்டில் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்களாம். இதை கர்த்தர் அங்கீகரிப்பாரா? யோசித்து பாருங்க. ஒருவேளை மாமியார் பல்ல கடிச்சிட்டு இருக்கலாம், மற்றவங்க சும்மா இருக்கலாம், இல்லை சண்டை போடலாம், பின்னாடி பேசலாம். கர்த்தர் அங்கீகரிப்பாரா? அப்படின்னா நமக்கு கொடுத்த வேலை என்னது? உங்களுக்கு கொடுத்த வேலை என்ன? ஒருவேளை கணவன் இருந்தால் கணவன் பிள்ளைகளை பார்க்க வேண்டியது, பராமரிக்க வேண்டியது அவங்களுடைய வேலை. ஒருவேளை அதெல்லாம் முடிஞ்சு நம்ம வந்துட்டோமா, பிள்ளைகள் கூட வளர்த்து முடிச்சிட்டோம், எங்கேயோ ஒரு இடத்துல தூர தேசத்தில் இருக்குன்னா நமக்கு என்ன வேலை? அவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபித்து ஒரு வேலை அடைப்புக்குள்ளாக கொண்டு வந்து அவர்கள் தேவனை அறிகிற அறிவிற்கு நேராக அவங்க வரணுங்கிறத குறித்து ஒரு பாரம் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். நிறைய பேருக்கு அந்த பாரம் கிடையாது. ஆனால் என்னென்ன வேணும், உலக பிரகாரமாக லிஸ்ட் போட்டு இது சம்பவிக்கணும், இது சம்பவிக்கணும், இது சம்பவிக்கணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எல்லாம் கேட்போம். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு நித்திய ஜீவன் இல்லையே, தேவ பயம் இல்லையே. ஆண்டவர் வந்தால் அவங்களோட கூட கர்த்தரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியுமான்றது என்ன செய்யாது, அது குறித்து ஒரு யோசனையே இருக்காது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது நம்ம பார்க்கும்போது, உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. நீ நான் உனக்கு எத்தனையோ தடவை நான் உனக்கு என்ன செய்தேன், நான் உனக்கு அட்வைஸ் பண்ணேன், உனக்கு என் ஆலோசனைகளை நான் உனக்கு சொன்னேன். ஆனால் நீ ஒரு நாள் கூட என்ன செய்யல, என் ஆலோசனைகளுக்கு நீ செவி கொடுக்கல. நான் கடிந்து கொண்டேன். எதுக்கு கடிந்து கொண்டேன் அப்படின்னா, நீ என் பக்கம் திரும்புவேன்னு கடிந்து கொண்டேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் அது வாசிங்க. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும். பாருங்க, இன்றைக்கு சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லியிருக்கு? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இன்னைக்கு நிறைய நேரம் லேடி ஸ்பெஷல் என்னது, கூடி கூடி பேசுறது, கூடி கூடி யாரையாவது பற்றி பரியாசிக்கிறது. 2 பேர் சேர்ந்தாங்கன்னா முதல் போனவங்களை பற்றி பேசுறது. அப்போ அவங்கள ஒருத்தர் போயிட்டாங்கன்னா திருப்பி வந்து இணைகிறவங்களை பற்றி பேசுறது, பரியாசிக்கிறது, ஏளனம் பண்ணுறது, நிந்திக்கிறது, அவமானப்படுத்துறது. இதெல்லாம் செய்யும் போது நம்ம எப்படி ஆசீர்வாதமாய் வாழ முடியும்? பொருளாதாரத்தில் எப்படி நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி நல்ல கனி உள்ள ஜீவியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு அப்படி பொழுதுபோக்குகிற காரியங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வருஷத்துல இந்த உபவாச நாட்கள் நம்ம என்ன செய்யலாம்? கர்த்தாவே, என்னுடைய அறியாமையிலிருந்து தேவரீர் என்னை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். நான் இப்படிப்பட்டவளா இருக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுடைய வீட்டில் யாரோ சம்பாதிச்சு கொண்டு வரலாம், ஆனா அந்த ஆசீர்வாதம் எப்போ முழுமையாகும்?
பெண்களா இருக்கிற நம்முடைய பங்கு ஒண்ணு இருக்குது, நம்முடைய வழிகள் ஒண்ணு இருக்குது. ஆண்டவர் இருதயங்களை சீர்தூக்கி பார்க்கிறவர். எப்படி நம்முடைய வீட்டில் இருக்கிற யாரை கூப்பிடுறோம், யாரோட நேரம் செலவு பண்றோம், இல்ல நம்ம எங்க உட்கார்ந்து நேரங்களை செலவு பண்றோம், எத்தனை முறை தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறோம், எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன செய்வாரு, பார்த்து கொண்டே இருப்பார். அதுல பார்க்கும்போது உங்களுடைய கோபத்துல அடியேனை விலக்கி போட்டு விடாதிரும். சங்கீதம் 27:9 வாசிக்கிறோம். அந்த நீதிமொழிகள்ல நிறைய இருக்குது. 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. நான் கைகை காமிச்சு நான் சொல்றேன், இதை நீ செய்யாத, கவனிக்கவே மாட்டேங்கிற, கண்டு காணாதது போல நீ போகிறாயே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ ஒரு நாள் உனக்கு ஆபத்து வரும் பாத்தியா, அப்ப நான் என்ன செய்வேன், உன்னை பார்த்து கிண்டல் அடிப்பேன், உன்னை பார்த்து பரியாசம் பண்ணுவேன். அன்னைக்கு நீ என்ன செய்வ, காலையில எழுது தேடுவேன், உபவாசித்து தேடுவேன், என்னென்னமா பண்ணுவேன். அப்ப நான் உனக்கு செவி கொடுக்கவே மாட்டேன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இன்னைக்கு நிறைய நேரம் அதனால தான் நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவர் செவி கொடுக்கலையே, கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா, இல்லைன்னா எதுக்காக செவி கொடுக்கல, பல விதங்களை நம்ம யோசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என் ரட்சிப்பின் தேவனை பாருங்க. அந்த தாவீதுக்குள்ள ஒரு காரியம் என்ன, ஆண்டவர் உம்முடைய கோபத்துடன் என்னை என்ன செய்கிறாயும் விலக்கி போட்டு விடாதையும், நீரே எனக்கு சகாயம். எனக்கு உதவினா யார்கிட்ட இருந்து வரணும், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வர வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து என்ன செய்யணும், எனக்கு ஒத்தாசை வர வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற ஒத்தாசை அது எப்படிப்பட்டதா இருக்கும், நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்க கூடியதாய் ஆசீர்வதிக்க கூடியதாக காணப்படும். அப்போ 10ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கு, என் ரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் ஆண்டவரே. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவீர். அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எல்லா தாய் தகப்பனை விட மேலான அன்பு யாருடைய அன்பு, ஆண்டவராகிய கர்த்தருடைய அன்பு. தாய் தகப்பனுடைய அன்பு கூட சில நேரம் எப்படி இருக்கும், அது ஒரு சுயநலம் நிறைந்ததாக காணப்படும். என் பிள்ளை என் கூட இருந்தால் எப்படி ஒரு உதவியாக இருக்குமே. சில நேரம் நினைப்போம்ல, என் பிள்ளை கூட இருக்கணும், இல்லைன்னா எனக்கு உதவி செய்யறவங்க எப்பவுமே பக்கத்தில் இருக்கணும். அந்த பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க, நான் படித்து முடிச்சுட்டேன், என்னை வாழ விடுங்க, நான் வாழ வேண்டிய வயசில் இருக்கிறேன், நான் முன்னுக்கு வர வேண்டிய வயசில் இருக்கிறேன், சம்பாதிக்க வேண்டிய காலங்களில் இருக்கிறேன், பரம்பரை சொத்துன்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது, அதனால நான் தான் சம்பாதிக்கணும், என் சந்ததியை நான் தான் காப்பாற்றணும்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, வேற நினைவுல இருப்பாங்க. சுயநலம் நிறைந்த உலகம் தான் இந்த உலகம். ஆனா அந்த தாய் தகப்பனை விட யார் நம்மளை ரொம்ப நேசிக்கிறது, ஆண்டவராகிய கர்த்தர். என் தாய் கைவிடலாம், என் தகப்பன் கைவிடலாம், ஆண்டவரை நீங்க மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, என்னை கைவிட்டு விடவே கூடாதுன்னு சொல்லி தாவீது கர்த்தரை நோக்கி சொல்றாரு. அடுத்தது என்ன கேட்கிறாருன்னா, உங்க வழி எனக்கு போதியும் ஆண்டவரே. சங்கீதம் 27:11 வசனம் சொல்லுது, உங்க வழி எனக்கு போதியும் ஆண்டவரே, உங்க வழி காண்பையும் ஆண்டவரே. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படி ஜெபம் பண்ணிட்டு பைபிள் எடுத்து வாசிச்சோம்னா தேவன் நமக்கு என்ன செய்வாரு, வழி காண்பிப்பார். நான் நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பார். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்னது, சபைக்காக நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்ப பாத்தீங்களா, ஆண்டவர் என்ன செய்தாரு, இந்த வருஷத்துடைய கடைசி நாட்கள்ல வந்துட்டோம். ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்க வேண்டிய வழியை காண்பிச்சு, நம்ம ஒரு குருடனை போலதான் நம்ம இருக்கிறோம். பாருங்க, ஒரு ஜெபம் தொடங்கினா கூட அன்னைக்கு எப்படி ஜெபம் நடக்க போகுது நமக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி வருகிறார். இது மாதிரிதான் நம்ம குடும்ப வாழ்க்கை கூட பாத்தீங்கன்னா என்ன செய்யறது, திரளான தேவை. கிறிஸ்மஸ் நாள்ல பாருங்க எவ்வளவு திரளான தேவை தான். நம்முடைய ஊழியத்தில் கூட பட்ஜெட் போடும்போது பெருசாக தெரிஞ்சிச்சு, கையில் இருந்ததுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் எவ்வளவு நம்மளுடைய பாத்திரம் நிரம்பி வழியக்கூடிய விதத்தில் நாம் அநேகருக்கு கொடுக்கறதுக்கு, சில ஊழியர்களுக்கு கொடுக்கறதுக்கு கரங்களை நிரப்பிக்கொண்டே இருந்தார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா. அப்போ தேவன் உங்க தேவைகளை அப்படியே சந்திப்பார். இதோ ஒரு ஊழியக்காரங்களுக்கு மட்டும் கிடையவே கிடையாது. விசுவாசிகளாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பரிகாரியான கர்த்தர். அப்போ இதில் பார்க்கிறோம், என்ன வாசிக்கிறோன்னா, கர்த்தாவே என் எதிராளிகளின் நிமித்தம் என்னை செம்மையான பாதையிலே நடத்தி எனக்கு விரோதமாய் ஆக்கிரமித்து சீருகிறாங்க. என்ன அழிக்கலாம், எப்படி அடிக்கலாம், எப்படி குற்றம் சுமத்தலாம், எப்படி இவருடைய வாழ்க்கையை கெடுக்கலாம், பல பேர் எழுப்பி இருக்கிறாங்க. அப்படி எழுப்பி இருக்கிறவங்களுக்கு நடுவில் என் ஆண்டவரே என்னை என்ன செய்யும், நல்ல பாதையிலே நடத்தும், நேர் வழியாய் நடத்தும். அதனால தான் பாருங்க, ஒரு நல்ல ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி
பயங்கரமான கோபம் வரும். பார்த்துருக்கீங்களா? பெண்கள் நமக்கு நல்லா தெரியும். நம்ம ஏதாவது ஒரு நல்ல, அதாவது ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு மாதத்துக்கு ப்ரொவிஷன் வாங்க கூட வச்சுக்கோங்களேன். மளிகை கடையில் போய் ப்ரொவிஷன் வாங்க போகிறோம், இல்லை உங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு சோஃபா செட் புதுசாக வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது, நல்ல குடும்பத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை வந்துட்டு இருக்கும்போது அது புறப்பட்டு போகிற நேரத்துக்கு ஒரு தடை வரும். பார்த்தீங்களா? அது பிசாசுடைய ஒரு தந்திரம். அப்போ தாவீது சொல்றாரு, அந்த மாதிரி ஒரு வேதனையான ஒரு சம்பவம் வரக்கூடாதுன்னு சொல்றாரு. என்னை நல்ல பாதையில நடத்த ஆண்டவரே, எந்த வழி போறதுன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு விரோதமா இவ்வளோ விரோதங்கள் இருக்குது, இவ்வளோ எதிர்ப்புகள் இருக்குது, பிசாசுடைய தடைகள் இருக்குது, என் குடும்பத்தை தொடர்ந்து வருகிற பாவ சாப ரோக கட்டுகள் காணப்படுது, என் மாம்சத்துக்கு அடக்க முடியாத சில காரியங்கள் காணப்படுது, சில பலவீனங்கள் காணப்படுது, அந்த மறைந்திருக்கிற பாவ எண்ணங்கள் காணப்படுது. ஆனா என்ன செய்ய ஆண்டவரே, என் சத்துரு என்னை பார்த்து இதான் நடக்கணும், இவளுக்கு இதான் நடக்கணும்னு சொல்லி, இந்த குடும்பம் இப்படிதான் போகணும்னு சொல்லி பல காரியங்களை அவங்க நினைக்கும் போது சில நேரம் சொல்லக்கூட செய்வாங்க, நீ நாசமா போவ அப்படின்னு வாழ்த்துறவங்க எல்லாம் இருக்காங்க சொந்தங்கள்ல. ஒருவேளை பாருங்க, மற்றவங்க சொன்னா பரவாயில்ல, ஆனா சொந்தமே சொல்லும் போது எப்படி இருக்கும்? மனசு ரொம்ப வலிக்கும். இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் நடுவில் இருக்க குடும்பம் எப்படி இருக்கணும்? தேவனை அண்டிக் கொள்ளணும். நாம் என்ன செய்யணும்? கணவன் மனைவி பிள்ளைகளாவோ பெற்றோர் பிள்ளைகளாவோ ஜாக்கிரதையா இருந்து கர்த்தருடைய சத்தத்தை செவி கொடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒப்பு கொடுத்துடணும். அந்த வார்த்தை சொல்லுது, நானோ என்ன ஆண்டவரே, ஜீவனுள்ளவர் தேசத்துல நன்மை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். அப்புறம் சொல்றேன், ஆத்துமாவே கர்த்தருக்கு காத்துரு, கர்த்தருக்கு காத்துரு. இன்னைக்கு காலையில் கூட நேற்றும் எனக்கு அந்த வேர்டு எனக்கு ஒருத்தர் மூலமாக கிடைச்சிது. இன்னொருத்தவங்க இன்னைக்கு காலையில் என்னோட பேசும்போதும் பொறுமை ஒன்று தான் தேவை. நம்முடைய ஜெபத்தை கேட்குறவர் என்ன செய்யல? அவர் மடிந்து போகல, அவர் வல்லமை எழுந்து போகல. உயிருள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். நமக்கு என்னதான் தேவை? கொஞ்சம் பொறுமை தான் தேவை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கூட அவர் முகத்தை தேடுகிற எனக்கு என்ன கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும். அவர் பொய் சொல்லவே மாட்டார். என் ராஜ்யத்தையும் என் நீதியையும் தேடும் போது எல்லாம் கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்னாகமம் 6:25-26 வாசிங்களேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். அவருடைய முகம் என்னைக்காவது நம்மள மாதிரி செத்து போயிருக்குமா? கோபமா இருக்குமா? எரிச்சலா இருக்குமா? அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருக்குமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவருடைய முகம் எப்படிப்பட்ட முகம்? அவர் இரக்கமும் சாந்தமும் உள்ள ஒரு நல்ல தேவன், பூரண அழகுள்ள தேவன், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடைய தேவன், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் அவர். அப்போ அவருடைய முகம் எப்படி? ஃபுல் அக்கினி. எப்படி பார்த்தாங்க இயேசுவை, தேவனை எப்படி பார்த்தாங்க? யாத்திராகம அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கடவுளை அவங்க எப்படி பார்த்தாங்களா? அன்னைக்கு அக்கினியா தான் பார்த்தாங்க. கர்த்தரை எப்படி பார்த்தாங்க? அக்கினியா பார்த்தாங்க. அதனால தான் அந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டது, நீ என்ன மாதிரி ஒரு சுரூபத்தை உண்டாக்க முடியாது. அக்கினி யாராவது உண்டாக்க முடியுமா? அக்கினியாய் தான் ஆண்டவர் காட்சி கொடுத்தார். அதனால தான் என்னை போல ஒரு சுரூபத்தை நீ செய்யக்கூடாது, அதை வணங்கக்கூடாது, சிலையை வணங்கக்கூடாது, இல்லைன்னா ஏதோ ஒரு மிருக ஜீவனோ இல்லைன்னா ஒரு பறவையோ ஏதோ ஒரு உருவத்தை வைத்து நீ வணங்கக்கூடாது. உன் தேவனாகி கர்த்தர் நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். என்னுடைய இமேஜில் என்ன போலவே உன்னை நான் படைச்சிருக்கேன். நீ அதுக்கு வேற ஒரு கடவுள் அப்படிங்கிறதுக்கு கர்த்தருக்கு வேற ஒரு உருவம் கொடுத்தேன்னா நான் உனக்கு மேலே எரிச்சல் உள்ள தேவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தமது முகத்தை என் மீது பிரகாசம் அடைய செய்து அவர் என்ன செய்வாராம்? கிருபையா இருப்பாராம். சில நேரத்தில் நம்ம தவறு செய்யும்போது என்ன செய்யறோம்? ஆண்டவர் முகத்தை மறைச்சிட்டாரோ, அவரை ஒருவேளை நான் ரொம்ப துக்கப்படுத்திட்டேன். நல்ல நம்ம பரிசுத்த ஆவியில வளரும் போது பாருங்களேன், தேவனோடு நடக்கும்போது ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன பேச்சு கூட நம்மளை என்ன செய்கிறோம்? ஒரு பெரிய உறுத்துதலை உள்ள கொண்டு வரும். உடனே நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கணும். ஒருவேளை உபவாசம் எல்லா நாளும் இருக்க முடியாது.
அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளோ 2 நாளோ இருக்கிறோம், மாசத்துக்கு 3 நாளோ வருஷத்துக்கு 3 நாளோ இருக்கிறோம். அப்போ தேவனை நோக்கி ஆண்டவரே இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாரும் அப்படின்னு கதறும் போது தேவன் என்ன செய்கிறாரு? அந்த சிவேரென்று இருக்கிற பாவக்கரைகளை அவருடைய இரத்தத்தினால கழுவி தூய்மைப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அந்த க்ஷணமே நம்ம சுத்திகரிச்சிட்டோம்னா நம்ம எப்படி இருப்போம்? பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய முகத்தின் பிரகாசம், அவருடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அப்ப யாரெல்லாம் தேவனை தரிசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சமாதானம். இயேசுவை யார் தரிசிக்கிறாங்க? இயேசுவை தரிசிக்கிறோம்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மலைக்கு ஏறணுமா, இல்லைன்னா ஏதாவது நதியில குளிக்கணுமா, இல்லை விரதம் இருக்கணுமா, உபவாசம் இருக்கணுமா, ஃபாஸ்டிங் இருக்கணுமா? ஒண்ணுமே கிடையாது. இருதயத்தில் சுத்தமா இருந்தா போதும், தேவனை நாம் என்ன செய்ய முடியும்? தரிசிக்க முடியும். அதிகாலையில் தேவனை தேடினா போதும், நாம் கர்த்தரை தரிசிக்க முடியும். வேதத்தை எடுத்து வாசித்தா போதும், நான் வணங்குகிற இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம கண்டறிய முடியும். இப்ப கர்த்தரை வார்த்தை சொல்லுது, மத்தேயு 17:1-2. 6 நாளைக்கு பின்பு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். இயேசு தனித்திருக்கும்படி பேதுரு, யாக்கோபு, யோவான் அவங்கள 3 பேரை கூட்டிட்டு போய் அவர் மலையின் மேல் தனித்திருக்கும்படி போனார். பிதாவோடு தனித்திருக்கும்படி போனார். உபவாச நாள்ல என்ன செய்யணும்? தனிச்சிருக்கிறதுக்கு கத்துக்கணும். மற்ற நாளெல்லாம் ஜாலியா பேசினா கூட சரி, மற்ற நாள் யூடியூபை நம்ம பார்த்து 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 அதை இதையும் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு எப்படி இருக்கணும்? அந்த 2-3 நாளைக்கு நாம் தனித்து இருக்கிறதுக்கு சமயம் கிடைக்குதான்னு பார்க்கணும். யாக்கோபு என்ன செஞ்சாரு? எல்லாத்தையும் அனுப்பிட்டு பிந்தி தனித்து இருந்தார். இன்னைக்கு நமக்கு அந்த தனித்து இருக்கிற அனுபவம் இருக்குதான்னு பாருங்க. அவர் தனித்து இருந்தார். அப்ப என்ன ஆச்சாம்? அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். 3 நாள் நம்ம உண்மையாவே இந்த உலகத்தை ரொம்ப நோக்கி பார்க்காம, உலகத்தின் ஜனங்களோட போய் நம்ம பேசாம, மற்ற காரியங்களுக்கு போகாதபடி, ஏதோ நம்ம உண்டு ஆண்டவர் உண்டு எனக்கு ரொம்ப கிட்டே இருக்கிறதுனால என்ன செய்யலாம்? இங்கேருந்து முடிச்சோன்னா அப்படியே போய் உள்ள உட்காந்துக்கலாம், அங்கேருந்து வந்து இப்படி இருந்து உட்காந்துக்கலாம், வெளியே போகணும், ஏதோ ஒரு ஆட்டோ பிடிக்கணும், ஒன்றும் கிடையாது. உங்களில் சில பேர் முக்கியமான வேலைகளுக்கு போகலாம். முடிந்த அளவு தேவனும் நானும் அந்த ஒன்றா இணைந்திருக்கிற அனுபவத்துக்கு வந்துட்டீங்கன்னா நாம கூட என்ன செய்யலாம்? இயேசுவை போல மறுரூபம் ஆகலாம். மோசே பார்த்தீங்களா, மேல இருந்து கீழே இறங்கி வராரு, அவர் முகம் காணக்கூடாத பிரகாசத்துல காணப்படுது. இன்னைக்கு நமக்கே தெரியாத ஒரு மகிமை நமக்குள்ள இருக்கும் பாருங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க, அதிகாலை ஜபத்துல நம்ம இயேசுவின் ரத்தத்தை எல்லா வீட்லயும் நம்ம ஜெபம் பண்ணி தெளிப்போம்ல. ஒரு முறை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மழை நாளில் ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு லேடி என்ன செஞ்சான்? ஒன்று இது அவளை இந்த பக்கம் வரவிடாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான்? பயங்கரமா ஒரு ஆக்ரோஷமா வந்துச்சான். இந்த ஏரியாவில் அவளை வரவிடாத அப்படின்னு சொல்லி, இங்கே தண்ணி கொடுக்க மாட்டோம், அவளை அந்த ஏரியாவுக்கு போக சொல்லு, இங்கே தரவே மாட்டோம்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போட்டுச்சான். அப்போதான் இவங்களுக்கு தெரிஞ்சுதான், என்னடா இது இப்படி ஒரு எதிர்ப்பு வருது, நமக்கு இங்கே தண்ணி கிடைக்குது வந்தால் இது துரத்தி விடுது அப்படின்னு. அப்போ அவங்க எல்லாரும் சொன்னாங்களா, இவளுக்கு கொஞ்சம் கோளாறு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு சந்தோஷமா இருந்துச்சான். அப்போ நம்ம ஜெபம் ஒன்றுமே வீணே போகலை பாரு, அப்படிதானே? இங்கேருந்து எந்த ஊர்லேயே இருக்கிறாங்க அவங்க, ஆனால் நம்ம இங்கேருந்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம்? எங்கள் வீட்டுக்காக மட்டும் நான் ஜெபம் பண்ணுறது இல்லை. உங்களுக்கு கவனிச்சிருப்பீங்கல்ல, நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம், நான் நம்பிக்கை தான். இருந்தாலும் நானும் ஒரு முறை அதுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம். நான் அந்த வீடு இந்த வீடு அப்படிலாம் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். பார்த்தீங்களா அந்த ஜெபம் எவ்வளோ வல்லமை உள்ளது. ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தை தேசத்து மேலே தெளிக்கிறோம், உலக நாடுகளில் நம்ம தெளிக்கிறோம். எல்லாத்துலேயுமே சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாத்துலேயுமே ஆறு ஏரி கடல் எல்லாத்துக்கும் நம்ம ஜெபம் பண்ணுறோம். அப்போ தேவன் நம்ம ஜெபத்தை கேட்குறாரா இல்லையா? ஜெபத்தை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, சங்கீதம் 150 நினைக்கிறேன். அதில் என்ன சொல்லியிருக்கு? சூரியனே சந்திரனே நீ கர்த்தரை துதி. அப்படித்தானே? தேவர்களே கர்த்தரை துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து துதியுங்கள். துதிக்கணும். இன்னைக்கு இவைகள் மூலமெல்லாம் பலவிதமான அழிவுகள் வருதுன்னு உலகம் சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும்? அதை பார்த்து துதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க.
அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்துக்காக அவரை துதியுங்கள். ஆமா, எக்கால தொனியோட வீணை சுரமண்டலத்தோட அப்படின்னு வரும் பாருங்க. இது அழகான ஒரு பாட்டு, பழைய பாட்டு உண்டு, நமக்கு நேரம் இல்லை இப்ப பாடுறதுக்கு. ஆனா பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்ற, வானமண்டலத்தின் சேனைகள், இதுதான வானமண்டலத்தின் சேனைகளுக்கு பூஜிக்கிற அநேகர் இருக்கிறாங்க. நம்ம வானமண்டலத்தின் சேனையில நம்ம அவைகளுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நாம் என்ன செய்யறோம், துதித்து பாடுகிறோம். துதித்து கிறிஸ்தவ பிள்ளைகள் நாம் அங்கங்க வீடுகளில் துதியின் சத்தம் கேட்கணும், பாடலின் சத்தம் கேட்கணும். அப்ப நம்ம இருக்கிற ஏரியாக்கள்ல என்ன உண்டாகும், ஒரு வெளிச்சம் உண்டாகும். நம்ம எவ்வளவு நேரம் துதிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றோம், பாடுறது எல்லாமே எங்கெல்லாமே சர்ச்சுக்கு தான் அப்படின்னு கிடையாது. தனித்தனியே நம்ம குரல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் கூட அப்படிதான் பாடுவேன். பிள்ளைகள் எல்லாம் கிண்டல் அடிப்பாங்கன்னா நான் தேவனை நோக்கி பாடுவேன். காலையில் எழும்போது எப்படி இருக்கும் பாருங்க தொண்டை, அது லேடியா ஜென்ஸானே தெரியாத லெவலுக்கு மோசமான தொண்டையா இருக்கும். அந்த தொண்டையில பாடுறது யாருக்கு பிடிக்கும், கர்த்தருக்கு கேட்க பிடிக்கும். எவ்வளவு நல்ல தேவன் பார்த்தீங்களா. நம்ம தொண்டை எப்படி மோசமானாலும் தேவன் அதில் கேட்கறதுல அவர் மகிழ்ச்சி அடைகிறார். இப்போ நம்ம பாடும்போது பார்த்தீங்கன்னா கட்டுகள் உடைக்கப்படும். பவுலும் சீலாவும் பாடினாங்க, நடுராத்திரில பாடினாங்க, துன்பத்துக்கு நடுவில் பாடினாங்க, நாத்தத்துக்கு நடுவில் பாடினாங்க. சிறைச்சாலையின் அஸ்திவாரம் முதலாம் என்ன செய்யச்சான், அசைந்ததுன்னு வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு பெண்கள் நம்ம நினைச்சோம்னா நல்லா பாடலாம். நமக்கு நேரம் இல்லையே கிடையாது. வேலை செய்யும்போது டேப் ரெக்கார்டரை போடுறதை விட்டுட்டு நம்மளே பாடிக்கிட்டு சமைக்கலாம், பாடிக்கிட்டே நம்ம ஒவ்வொரு வேலை செய்யலாம். எங்கேயும் நீதிமானுடைய வாசஸ்தலத்துல எப்பவுமே என்ன இருக்கணும், ரட்சிப்பின் கம்பீர சத்தம். நீதிமான் என்ன செய்கிறான், பாடி மகிழ்கிறான் என்று வேதம் சொல்லுது. அப்ப இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு இதை கடைபிடிக்கிறோம். ஆண்டவருடைய முகத்தை மறைக்காதீங்க. ஆண்டவரே, நீங்க தானே சொன்னீங்க நான் முகத்தை பார்க்கணும்னு. இன்னைக்கு முகத்தை ஆசையோடு நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. தானியேல்ல கூட பாருங்க, ஆசையோடு என் ஆண்டவருடைய முகம் எனக்கு மறைக்கப்படக்கூடாது, என் ஆண்டவரை நான் துக்கப்படுத்திடக்கூடாது. ஏதோ மனுஷனுக்கு கூட்டிட்டு வந்து என்னை என்னென்ன மாத்துறாங்களோ மாத்தினாங்க, ஆனா நான் ஆண்டவரை விட்டு கொடுக்கவே மாட்டேன், தேவனது கிருபைகளை இழந்து விட மாட்டேன், வரங்களை இழந்து விட மாட்டேன். அப்படி ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு நம்ம நினைச்சு பாருங்க. தானியேலை போல எனக்குள்ள ஒரு பிரதிஷ்டையின் ஜீவியம் இருக்க வேண்டுமே தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பிரதிஷ்டையின் ஜீவியம் வேண்டும் தகப்பனே. அப்பா, நான் பிரதிஷ்டையை இழந்து போகும்படி என்னுடைய வாழ்க்கையில போராடுகிற அந்தகார வல்லமைகளை நான் ஜெயிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நீங்க கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என் மீது மனது உருகி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாத படிக்கு, ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் பார்க்க முடியாத படிக்கு, சில நேரத்தில் நீர் ஆண்டவரே எனக்கு உம்முடைய முகத்தை காண்பிக்காதபடி முதுகை காண்பிக்கத்தக்கதாக நான் பாவங்கள் செய்கிறேன் ஆண்டவரே. துணிகரமாய் பாவங்களை செய்கிறேன் ஆண்டவரே, மன்னிப்பீராக. சகோதரிகள் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை சோத்தரிக்கிற என்னை ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாக, குணசாலியான ஸ்திரீயாக மாற்றுங்க தகப்பனே. எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆண்டவரே ஒரு வாழ்க்கை துணையாக ஒருவேளை நான் நினைத்துட்டு இருந்தாலும் அந்த மகன் மூலமாகவே ஒரு நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்ப கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி. நீர் கொடுத்த குடும்பம், நீர் கொடுத்த கணவன், நீர் கொடுத்த பிள்ளைகள், நீர் கொடுத்த குடும்பம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தாருன்னு நீங்க கேளுங்க. வாலிய பிள்ளைங்க கேளுங்க. ஆண்டவரே உமது முகத்தை எனக்கு மறையாதிரும் தகப்பனே. அப்பாமை சோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ளவருடைய தேசத்துல நான் நன்மை காண்பேன் என்று நான் விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன் ஆண்டவரே. நான் உம்மை நம்புகிறேன் அப்பா. என் வாழ்க்கையில அன்று என் தாயும் என் தகப்பனும் மறந்து போனாலும் கர்த்தரனை சேர்த்து கொள்ளுகிற தேவன். என் எதிராளியான பிசாசின் முன்பு, சாத்தானுடைய சகல சூழ்ச்சியின் முன்பு, எனக்கு எதிராக எழுப்பப்பட்டிருக்கிற ஆயுதங்களுக்கு முன்பு ஆண்டவரே நீர் செம்மையான பாதையிலே என்னை நடத்த வல்ல தேவனாய் இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லுங்க. உபவாசத்து ஜெபிக்கிற அடைய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் தடைகள் உடைக்கப்படுவதாக, பரிசுத்த வாழ்க்கையின் தடைகள் உடைக்கப்படுவதாக, திருமணத்தின் தடைகள் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, பிசினஸ்ல வேலையில அவர்கள் பெருக முடியாத தடைகள், வேலையில பெர்மனன்ட் ஆக முடியாத தடைகள், ஊழியத்திற்கு அர்ப்பணிக்க முடியாத தடைகள் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, என் ஆண்டவரே இரக்கம் பாராட்டுவீராக. ஹல்லேலூயா. எல்லா அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆவியோடு
கருத்தோடு நான் ஜெபம் பண்ண போகிறேன், கருத்தோடு ஜெபித்தேன், இப்ப ஆவியோடு ஜெபிப்பேன் என்று சொல்லி ஆவியானவர் உங்களுக்கு தந்த வரத்தின்படி பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா செத்த ஆவிகள், எச்சி பிசாசுகளுடைய கிரியைகள் கட்டப்படுவதாக, கட்டப்படுவதாக. இருளின் கிரியைகள் அகன்று போகட்டும். இப்பொழுதே உடைய வல்லமை, உடைய வல்லமை எங்கள் மீது இறங்கட்டும் தகப்பனே. உடைய பிள்ளைகள் தங்களுடைய சுகவீனம் பலவீனங்கள் நடுவிலையும் தாங்க முடியாத உலகத்தின் வேதனைகளுக்கு நடுவில் உபவாசித்து ஜெபிக்க தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களே, என் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை அணைத்துக் கொள்ளுவீராக. இம்மட்டும் வா, இனி வராதே என்று சொல்லி ஆண்டவரே கடல் அலைகளுக்கு ஆண்டவரே ஒரு அணையை போட்டது போல, ஒரு எண்டு வச்சிருந்தது போல அடைய பிள்ளைகளை வாழ்க்கையின் துக்கங்களுக்கு ஒரு எல்லையை போட்டு அல்லை கண்ணீரை கழிப்பாக மாற்றுவீராக. ஹல்லேலூயா. அவளை புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவீராக. ஆண்டவரே இரக்கம் செய்யும் ஆண்டவரே. அவள் சமீபத்திற்கும் தேவன், தூரத்திற்கும் தேவன். இப்ப ஜெபித்துக் கொண்டு இருக்கும் போதே அவளை வீடுகளை கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கணவனுக்குள் ஆண்டவரை, பிள்ளைகளுக்குள், ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறவர்களுக்குள், தூர இடத்துல இருந்தே அடை பல உறவுகள் ஆண்டவரை கிட்டே இருக்கிற உறவுகள் செய்கிற ஆண்டவரை அவர்கள் மீது அபிஷேகம் இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். சத்துரு யாரையுமே என்னென்ன கருவியை வைத்து பயன்படுத்தினாலும் அந்த தடைகளை கட்டி அப்புறப்படுத்துகிறோம். சொல்லுங்க, சொல்லுங்க. உங்களுக்காக யாரோ ஜெபிக்கிறது இல்ல, நீங்க தான் ஜெபம் பண்றீங்க, நீங்க தான் ஜெபம் பண்றீங்க. உங்களுக்காக உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஜெபிக்கிறார். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்னாடி ஆண்டவரை, கேட்கப்படாத ஜெபங்களுக்கு முன்னாடி நின்று கொண்டு வருத்தத்தோடு வேதனையோடு இந்த கல்லை, பெரிய கல்லை எனக்காக யார் புரட்டி தள்ளுவார் என்று அவள் பேசிக்கொண்டு இருந்திருக்கலாம். ஆண்டவரே, போன் மூலம் யாரோடையாவது பேசியிருக்கலாம், வீட்டிலேயே அவங்க புலம்பிக் கொண்டு இருந்திருக்கலாம். அந்த புலம்பல் எல்லாம் ஆனந்த கழிப்பாக மாறட்டும் அப்பா. இந்த வருடத்தின் உபவாசங்கள் மகிழ்ச்சியின் காலங்களை கொண்டு வரட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிற தேசங்கள், இந்தியா தேசம், தமிழ்நாடு, நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா, வெஸ்ட் இந்தியா, இலங்கை தேசம், உலக நாடுகளின் எல்லா பகுதிகளிலையும் ஆண்டவரே இருக்கிற தேவ பிள்ளைகளையும் நீர் விசேஷமாய் பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுடைய தேச தலைவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். ராஜாக்கள், பிரபுக்கள், அதிகாரிகளை பாதுகாத்துக் கொள்ளும். உம்மை அறியாத பிள்ளைகளுக்கும் இரக்கம் பாராட்டும். உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும்படி கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்வீராக. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். தொடர்ந்து எங்களோடு தங்கியிருப்பீராக. எல்லா துதியும் கனமும் கர்த்தர் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.